எப்ப எடிட்டர் பில்டப் கொடுத்தது போதும்பா, அந்த பிளாஷ்பேக் எடுத்து போடு. இவர் தாங்க நம்ம தண்டபாணி. படிக்கிறது எம்பிஏனாலும் இவர் ஆசைப்படுறது என்னவோ டைரக்டர் ஆகணுங்கிறது தாங்க. அதுக்கு அவர் படுற கஷ்டம் இருக்கு, நீங்களே பாருங்க. டேய் ஜார்ஜ், ஜார்ஜ் சொல்றா மச்சி, ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம் எனக்கண்டா. முதல்ல படிக்கணும், அப்புறம் தான் படம் எடுக்கணும். நீ கொஞ்சம் சொல்றத மட்டும் கேளுடா. அந்த ஷார்ட் பிலிம்ல உன் ஆள் தான் ஹீரோயின். எது ஏன்டா? ஆமாடா. ட்ரூ லவ்டா. மச்சி நீ ஒன்னும் கவலைப்படாதடா, 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவோம்டா. டேய் லைப்ரரி புக்கு திருப்பி தர்ற மாதிரி சொல்ற? டேய் ப்ளீஸ், அப்பெல்லாம் இல்லடா. அவ தனியாலாம் நடிக்க மாட்டாடா. அப்புறம் வேணா வேணா என்ன ஹீரோவை போடு, 2 பேர் வரும். நாங்க என்ன பந்தியா போடுறோம் வரங்கிறீங்க? படம்டா டே, உன்னை வச்சு எடுக்கிறதுக்கு இவனை வச்சு எடுத்துட்டு போயிருவேன். ஆளை பாரு அவனை பாரு. போடா போடா, நீ எப்படி படம் எடுக்க போற நான் பார்க்க தானே போறேன். ஏய் நல்லா கேளுங்கடா, கடைசி அந்த பொண்ணை ஹீரோ தூக்குறான், அதோட கிளைமேக்ஸ் முடியுது. சார்ஜ் தான் கை விட்டான், நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்கடா. நீ சொல்றது பார்த்தா நம்ம கதைக்கு ஒரு அழகான பொண்ணு தேவையே மச்சான். என்னமோ நம்ம காலேஜ்ல அஸ்வின் திஷாலாம் கியூல நிக்கிற மாதிரி பேசுற. ஏய் இந்துஸ்தான்ரா, அம்லா பால்கே வாழ்க்கை குத்த காலேஜ்ரா இது. ஏய் கொஞ்சம் சீரியஸா பேசுங்கடா மச்சி. நம்ம காலேஜ்ல நச்சுன்னு 4 ஃபிகர் ஒவ்வொன்னா தூக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் மித்ராவடா. அவளை ஓகே பண்றது ஒரு மேட்டரே இல்ல, லைட்டா பீட்டர் விட்டா போதும் தூக்கிடுவான். மச்சி பிளான் பண்ணியாச்சு, ஆர்கனைஸ் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், தூக்குறோம். டேய் என்னடா என்ன விட்டீங்க? நீதான்டா டைரக்டர் பெண்ண. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சொன்ன பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? டேய் கவுத்திராதீங்கடா. As I am suffering from fever, Isu was that. ஐயோ வந்துருவாளே Isu was that. வர ஷார்ட் பிலிம் ஆக்டிங் ஹீரோயின் டைரக்டர் ஷார்ட் பிலிம் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஐயோ போயிட்டாலே, வாங்க போலாம். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. போதா பயப்படாதடா, தைரியமா பேசுறா. போதா பயப்படாத. Excuse me. Yes. You Mitra? Yes. What do you want? Hi Bodhagar. We took one. Please wait. We took one small film, not large film. Pardon? Wait. You British English or America English? But I Tanglish. Please understand. In 365 degree, you fantastic. What are you trying to say? You saw our story, super. You act super. 100 days, thousands fan waiting. But no better. Our future, your hand. Who are you? Please you act it. What a stupid. ஐயோ போகாதீங்க ப்ளீஸுங்க, சொன்னா கேளுங்க. டோன்ட் கோங்க. வை கோயிங்க சொன்னா கேளுங்க. சுந்தர் கிட்ட சொல்லி பேட்டா வேணா சேர்த்து வாங்கி தரங்க. போகாதீங்க ப்ளீஸுங்க, சொன்னா கேளுங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேச மாட்டேங்க. அச்சி பாத்துட்டியா எப்பரா இருந்துச்சு இங்கிலீஷ்? இங்கிலீஷா? அது அங்க கேளு, சாரல் இங்க அடிக்குது. என்ன போதகரே, ரெஃபரன்ஸ் எல்லாம் வாங்கிரலாமா? மச்சி இங்கிலீஷ் இஸ் நாட் நாலேஜ் ரா, இஸ் எ லாங்குவேஜ் ரா. ஷேக்ஸ்பியர் ஓவர் நைட்ல எப்படிங்க ஷேக்ஸ்பியர் ஆக முடியும்? அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது பிஎஸ்சி மேத்ஸ் ஜென்சி. அவளுக்காக நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன். சரிடி, நீ சீக்கிரம் வா, நான் கேண்டீன்ல வெயிட் பண்றேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஹாய் ஜென்சி. என்னது இது? இது கூல் ட்ரிங்க்ஸ், இது வடா. எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆக்சுவலா உன்னை முதல்ல அந்த சர்ச்ல தான் பார்த்தேன் ஜென்சி. லாங் ஷாட்ல ஒரு தேவதை ப்ரே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னை நம்ம காலேஜ் லைப்ரரியில பார்த்தேன் ஜென்சி. ட்ராலி ஷாட்ல ஒரு கவிதை இன்னொரு கவிதைய தேன்ன மாதிரி இருந்துச்சு. ஹிலாரிகஸ்ல உன்னோட டான்ஸ் சான்ஸே இல்லை. ஏன் இப்ப கூட க்ளோஸ் அப் ஷாட்ல உன்னோட வெக்கம் அழகுதான் ஜென்சி. அதனால நீதான் என் படத்துக்கு ஹீரோயின். ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோயினா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், முடியாது மட்டும் சொல்லிடாத. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? லவ்வா? ஐயா, நீ நடமாடு ஹாலிவுட் ஜென்சி. பாலிவுட் ஹாலிவுட். போடா எருமை மாடு. அறிவில்ல? ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சுக்க தெரியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன். எங்கேயாவது பார்த்தேன் செருப்பு பிஞ்சிரும். சிப்படா. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது பிஎஸ்சி மேத்ஸ் ஜென்சி. அவளை நான் பாத்துக்கிறேன். வட போச்சே. ஒருவேளை இந்திக்காரியா இருப்பாளோ? பாப்போம். வந்துட்டானே. हिंदीकारिया தான் இருப்பா. ए लड़की इधर आओ. ए लड़का अदर आओ. अदर आओ ना. ए लड़की इधर आओ. ए इधर आओ माँ. नहीं आओ मैं अदर आओ. मेरा म्यूजिक डायरेक्टर है हैरी जराज नगीगे स्टीफन राज. मेरा नाम. तुम्हारा नाम? इट्स ओके. मेरा दोस्त छोटा पिक्चर उठाता है. मेरा म्यूजिक अच्छा. तुम्हारा एक्टिंग अच्छा. कंबेंडे बहुत अच्छा. क्या बोलेंगे? என்ன அவ பாட்டுக்கு போறா? ஒருவேளை மலையாள இருப்பாளோ? சமாளிச்சு பாப்போம். ஏ பெண்குட்டி, நின்ற இடத்துல நான் பறையா அதை கேட்டு நீ நடக்கா. நம்ம மம்மூட்டி படம் ரிலீஸ் ஆயில அது எந்தாயி? சாரி ഡയലോഗ് മറന്നുപോയി. ഈ മ്യൂസിക് ഡയറക്ടർ സ്റ്റീഫൻ രാജ് നിന്റെ പോൾ ഒരു പെൺകുട്ടി കണ്ടില്ല. ഈ ഷാർട്ട് ഫിലിമിലെ യാർക്കും ഹീറോയിൻ ചാൻസ് കിട്ടില്ല. പക്ഷേ ഉണക്ക് കിട്ടി. എൻ തങ്ക കെട്ടി. ഈ മൂവിയിൽ ബഡ്ജറ്റ് ഇല്ല. പക്ഷേ ஸ்கோப் உண்டு. என்னடா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்? எப்ப டைரக்டர் அந்த பொண்ணுக்கு டைலாக்கே இல்லையா? டைலாக் தாய் தந்தை பே பெப்பே. அம்மா சிட்டி கேர்ள்ஸ் எல்லாம் லவ்லா மட்டும் ஆக்டிங் பாஸ். அண்ணா ஷார்ட்ல மண்ணு வந்தா உடனே இங்க ரன்னிங் பாஸ். அப்ப வெப்பவா? ஏய் என்ன வேணும் இருக்கு? ஐயோ தமிழ் வராதவனுக்கு பெற்று வானா நீ? சாரி என்னடா சாரிங்கற? ப்ளீஸ் கா ரஞ்சனா அச்சுக்கா ப்ளீஸ் கா ஏந்திரா ஏந்திரே. ஐயோ தமிழ் வருதுல இப்போ. அடிங்கோ யாரா ஐடி டிபார்ட்மெண்ட் பொண்ணு இருக்காடா. செம்ம ஃபிகரா ஒருத்தடா. அவ தான நம்ம படத்துக்கு ஹீரோயின். நாளைக்கு எல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்க. மெதிச்சேன்னு வச்சுக்க மாவனே.
சீ. வேண்டாக்கா. அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்னை உசு பெத்தி அளவப்ப அதுக்கு நான் ஆள் இல்ல. போயிரு. அடுத்து நம்ம டார்கெட் எம்சிஏ ரம்யா. நான் மாரசமே. ஹேய் கால் மீ மேடி மேன். சொல்லிட்டேல்ல, தூக்கிடலாம். இருமச்சி வந்துடுறேன். ஹாய் ரம்யா. ஹாய், நீங்க? ஓ இட்ஸ் மீ. மேடி மேடி ஓ ஓ மேடி. வரண்டா மாடசாமி. ஓ ஷிட். மாடசாமி நீங்க சர்க்கஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா என்ன? ஒய்? இல்ல குட்டிக்கர் நடிச்சீங்களே, அதான் கேட்டேன். இவன் என்ன பண்றாங்க? ஒரு ஆர்ட் டைரக்டரா என் மனசு என்ன சொல்லுதுன்னா நீ ஹீரோயின் ஆக போற. என்ன? ஆமா ரம்யா, நீ படிக்கிறதோ சாஃப்ட்வேர், ஆனா நீ தான் எங்க படத்தோட ஹார்ட்வேர். ஐயோ, நடத்துறா. உன்னோட ரியாக்ஷன் எங்க படத்துக்கே ஒரு ஆக்ஷன். எஸ். உன்னோட சிரிப்பு படத்துக்கே சிறப்பு. விட்டுறாதடா. உன்னோட ஆக்டிங்காக எங்க படமே வெயிட்டிங். ஓ மை காட். மொத்தத்துல உன்னோட சேவை எங்க படத்துக்கு தேவை. சான்ஸே இல்ல. சாரி மாடசாமி, ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ரம்யா, அப்படி மட்டும் சொல்லிராத. என்ன ஆச்சு? வெயிட், உங்களை யாரோ வாட்ச் பண்றாங்க. ஒருவேளை பாப்பா நம்மள கூப்பிடுமோ? இதோ வாரேன். எங்க டைரக்டருங்க, ப்ளீஸ்ங்க ஓகே சொல்லிருங்க. ப்ளீஸ் ரம்யா, ஓகே. என்னடா நடக்குதுங்க? ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஸ்டோரியாவது கேளுங்களேன். இது ஒரு காதல் காவியம். வாவ், போக்குறானே. இப்பதான் காலேஜ்க்கே வந்தேன். ஹீரோக்கு ஹீரோயின் உயிர். என்ன பண்ண சொல்ற? ஐயோ போறாளே. போடா டேய் போ. ஹீரோ ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சரியான போரடி. ஐயோ. அப்புறம் ஹீரோயின் ஒரு நாள் ஓகே சொல்லிட்டா. ஓகேடி, காலி லேட்டா. தண்டபாணி ஓகே சொல்லிட்டாங்கப்பா. எப்படி தூக்கிட்டோம்ல. ஹலோ, சொன்ன புரியாதா? யார் நீங்க? சி. ஐயோ கவுத்துட்டாளே மச்சான். இந்த பொண்ணுகளே இப்படிதான்டா. நான் பொறுப்புலடா. ஆள விடுறா சாமி. ஓடாதா டேய், நில்டா நில்லு. ஓடாத, நில்டா. எம்பிஏ படிக்கிற இவனுக்குலாம் எதுக்குங்க ஷார்ட் பிலிமு? ப்ளீஸ் அவட்ட சொல்லிடுறாங்க. அவன் என்ன சொல்லிருப்பான்னு தெரியுங்க. மணிரத்னம் எம்பிஏ தான், சங்கர் எம்பிஏ தான், இந்த தண்டபாணி எம்பிஏ தான். டேய் நில்டா டேய். மச்சி, ஃபீல் பண்ணாதடா. எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் ரீசன் டா. கேரம்ல கூட ரெட் காயினுக்கு ஃபாலோ ஆன் பேக்கெட் தான் வேல்யூ. ஆனா பேப்பர்ல எழுதி தெரிஞ்சு எனக்கு ஸ்கிரீன்ல எழுதி தெரியல. என் கதைக்கு உடம்பு இருக்கு, ஆனா உசுறு இல்ல. நம்ம படத்துக்கு ஹீரோயின் கிடைக்கலங்கிறது வேற, இந்த தடவை ஹீரோயின் கிடைக்கலங்கிறது வேற. பி பாசிட்டிவ் மச்சி. என்னடா பஞ்சாயத்து? ஏன்டா கதை டிராப் பண்ற? மச்சி என்னடா? பிளாஷ்பேக் தான். இதாண்டா நடந்துச்சு. தங்கத்தை கையில வச்சுட்டு ஏன்டா பிச்சை எடுக்கிறீங்க? தாங்கள் கூற வருவது எமக்கு புலப்படவில்லையே. நீ அடங்கறியா? வினோத் நீ சொல்டா. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவ யாருன்னு சொல்லணும்னா ஒரு கண்டிஷன். உன்னை ஹீரோவா வேணாலும் போடுறா, தயவு செய்து யாருன்னு சொல்லிட்டா. அவ கூட ஹீரோவா நடிக்கணும்னா நான் சூர்யா மாதிரி ஸ்டூல் போட்டு தான் நடிக்கணும். சோ அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த படத்துக்கும் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன ஓகேவா?
ஓகே மச்சி. அவ யாரு? நம்ம ஏ கிளாஸ் அஸ்வினி இருக்கல்ல, அவ ஒரு ஆட் பிலிம் பண்ணிருக்கா. அவட்ட கேளு, ஒத்துக்குவா. ஆனா பில்லி சுனித்த கூட வச்சுக்காம தனியா அப்ரோச் பண்ணு, ஓகே சொல்வா. டேய் கௌதம், நம்மள தாண்டா சொல்றான். ஆமாண்டா. என்ன தண்டபாணி, வரட்டா? பெஸ்ட் ஆஃப் லக். பாவீங்களா, கிளைமேக்ஸே வரப்போகுது. என்னமாடா பிளான் பண்றீங்க? சிக்கிறாதரா தண்டபாணி. டேய் தண்டபாணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அஸ்வினிய நாங்க பாத்துக்கிறோம். பிளான் பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், தூக்குறோம். ஆளை விடுங்கடா, நானே பாத்துக்கிறேன். டேய் தண்டபாணி, டேய் டேய் என்ன ஆட்டோகிராஃபா? சரி போட்டலாம். எப்ப அடிச்சு அந்த பேடு கொடு. ரைட்டு, வேண்டாம் விடு. எல்லாம் நல்லா படிக்கணும். என்ன தெரியுங்க, எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுங்க. ஒரு நாள் நான் டைரக்டர் ஆகிறது, குழந்தைங்க எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குறது, நீங்க பேட்டி எடுக்கிறது, இதெல்லாம் எப்போ எனக்கு தெரியுங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. உங்க வெற்றிக்கு காரணம்? ஆனா என்னுடைய இவ்வளவு பெரிய உழைப்புக்கு நான் இந்த லெவல்ல இருக்கேன்னா அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப 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 நான் சொல்ல இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு இந்த லெவல்ல இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் யாருமே கிடையாதுங்க. நான் முழுக்க 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 என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, நான் மட்டுமே காரணம். சோ அதனால எல்லா புகழும் தண்டபாணிக்கே, 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 தண்டபாணிக்கே. சத்தியம்ல நல்லா ஓடிட்டு இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் படம் இது, என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். இந்த லெவல்ல 1500 நாள் 1600 நாள் போது என்ன சொல்றது. மார்னிங் பாத்தீங்கன்னா 3 ப்ரொடியூசர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாலிவுட்ல இருந்தா? பாலிவுட், ஹாலிவுட், தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வந்தாங்க. பட் நான் யாரையும் மீட் பண்ணல. என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். பட் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னுடைய திறமை மட்டுமே, என்னுடைய சக்தி மட்டுமே, என்னுடைய உழைப்பு மட்டுமே. இதை நான் எந்த கோட்ல வேணாலும் சொல்லுவேன். அஸ்வினி, அஸ்வினி சொல்லு தண்டபாணி. நீ தப்பா நினைக்கலாம், ஒண்ணு கேட்கலாமா? பரவாயில்ல சொல்லு. ஒரு 200 ரூபா கடன் கேட்டலாமோ? தண்டபாணி இல்ல அஸ்வினி, நான் ஒரு ஷார்ட் பிலிம் பண்றேன். நீ ஹீரோயினா நடிச்சா நல்லா இருக்கும். வாவ், அவ்வளவுதானே, நடிச்சிட்டா போச்சு. உறுதியா தான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? உறுதியா மட்டும் இல்ல, இறுதியா சொல்ற. உன் படத்துக்கு நான் தான் ஹீரோயின், எழுதி வச்சுக்கோ. லட்டு தின்ன ஆசையா? தண்டபாணி, தண்டபாணி, யாரு? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா. கண்ணா, 2வது லட்டு தின்ன ஆசையா? தண்டபாணி படையெடுக்க போறானாண்டா. ஏப்பா கேமராமேனே, அங்க என்னப்பா பண்ற? எல்லாம் ரெடியா? ஏப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் வா. என்னையா பண்றீங்க? ஒருத்தங்க கூட வரதே இல்ல. ஒரு படம் எடுக்கிறோம், டைரக்டர் நிக்கிறேன், யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. ஹீரோயின் எங்க? இதான் அங்க இருக்காங்க பாருங்க. ஏமா அஸ்வினி வா. ஆமா ஸ்கிரிப்ட் எங்க? ஓ இதான் ஸ்கிரிப்டா. தண்டபாணி எங்க இந்த சான்ஸ் கேட்ட பொண்ணுங்க? அவளுக்கு ஸ்கோப் இல்லையாமா, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. சரி ரைட் விடு. நீ என்ன பண்ற? நேரா அங்கதான் நடந்து வந்துகிட்டே இருக்க. டேய் எங்க வாங்க. ஆமா அந்த கேமரா ஏன் அங்க இருக்கு? நீ நேரா நடந்து வந்துகிட்டே இருக்க. நம்ம ஹீரோ உன்னை ஃபாலோ பண்றாரு. என்ன தெரியலையா? பிகாஸ் ஐ எம் டைரக்டர். அப்பவே சொன்னேன், அதோட ஷூட்டிங் முடிஞ்சது. போ போ, அங்கிருந்து நேரா வா. எல்லாம் ரெடியா? தண்டபாணி, இந்த ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கிடையாதா? ஏப்பா ஹீரோயினுக்கு ஒரு கம்மங்கூழ் பார்சல். ஷார்ட் பிலிம் பண்றேன், நீ ஹீரோயினா நடிச்சா நல்லா இருக்கும். வாவ், அவ்வளவுதானே. இறுதியா மட்டும் இல்ல, இறுதியா சொல்றேன். உன் படத்துக்கு நான் தான் ஹீரோயின், எழுதி வச்சுக்கோ.
ஏப்பா ஆர்ட் டைரக்டர் ஆளை காணாமா? அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். டேரக்டர் சொன்னதுலாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி வந்துருங்க, பேசாம நம்மளே ஹீரோன்னு நடிச்சுக்கலாம். டேய் அங்கன்ற கடலை போட்டுட்டு இருக்காங்க வா. இவன் ஒருத்தன். ஏய் மியூசிக் டைரக்டர் எங்க வா. ஆமா நீ அங்க வந்த? சும்மாதான். சரி வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் வரல, போய் கண்டினியூட்டி பாரு. சரிங்க டைரக்டர். போடா டே போ. என்ன எல்லாம் வந்துட்டாங்களா? எப்ப ஹீரோ எங்கப்பா? ஹீரோ தோ. ஏப்பா கேமராமேன ஹீரோ வந்துட்டாரு. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. ஒரு 40-50 ஏங்கல்ல சும்மா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வந்துடுற. சரியா? ஓகே டன் மச்சி. டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ரா, எல்லாம் சாமி கும்பிடுங்கடா. கோவிந்தா கோவிந்தா. ஓகே ரோலிங் கேமரா ஆக்ஷன். அஸ்வினி ஐ லவ் யூ அஸ்வினி. சொன்னா புரிஞ்சுக்கோ அஸ்வினி. 5வது படிக்கும் போது அதுதான் அஸ்வினி சொன்னேன். டேய் யாராவது உள்ள? டேய் என் ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்னடா பண்ற? டேய் சார்ஜ் நீ ஏன்டா உள்ள வந்த? டேய் உங்களை எல்லாம் ஹெச்ஓடி வர சொன்னாங்க. ஐயோ நீங்க யாரும் ப்ராஜெக்ட் முடிக்கலையா? டேய் கிளாஸ் கட்டடிச்சுட்டு படம் எடுக்கிறீங்க. படம் என்ன தண்டபாணி லடுதுன்னு ஆசையா? போதா வா ஓடிடலாம். டேய் சார்ஜ் தள்ளுடா ப்ளீஸ்டா. ஒரே ஒரு டேக்டா. ஏமா அஸ்வினி ஒரே டேக். வா மச்சான் கிளாஸ்க்கு போலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கும். இந்த பசங்களோட தேடல் இன்னைக்கு நிறைவேறாம போகலாம், ஆனா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நிறைவேறும். வாழ்த்துவோம். Hi, YouTube viewers, please subscribe to Red Pix. சரிங்க அழகுன்னு தானே சொல்லிட்டேன். அழகுதான் திருப்பி அழகு. அங்க நீ நடமாடு ஹாலிவுட் ஜென்சி. சொல்லு. நீ நடமாடு ஹாலிவுட் சொல்லு. நம்ம கடைக்கு ஒரு அழகான பொண்ணு தேவையா மச்சான்? சொல்லு. ஓகே இல்ல 2 பேரும் வரோம். பிச்சை எடுக்க போறாங்க. நீ வரங்கற படம் எடுக்க போறோம். பிச்சை ஆள போறோம். அவன பாரு. உன்னை வச்சு எடுக்கிறதுக்கு இவனை வச்சு எடுத்துருவேன். இவனை வச்சு அந்த சிம்பிள் பண்றா. பாக்காத. ஐயோ என்னாச்சு? உன்னை வச்சு பண்றதுக்கு இருந்து பரவாயில்ல சொல்றா. எழுதிட்டு இருக்க நீங்க. டேய் டயலாக் சொல்லுங்கப்பா. அட சாமி பொறுமையா சொன்னா போதும். ஏன் இவ்வளவு வேகம்? ரோலிங் ஆக்ஷன். வீட்டுக்கு உங்களை யாரும் வாட்ச் பண்றாங்க. இது வைக்க சொல்லாமா நீனா? யாரோ வாட்ச் பண்றாங்க. சீட் கை காட்டணும். என்னடா நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன்? ஏய் டைரக்டர் ஏங்க அந்த டயலாக் கொடுக்கலையா? சொல்ல என்னோட ரோல் மாடல் நான் தான். எனக்கு நான் தான் ரோல் மாடல். வெளியில கேட்டா சிரிப்பாங்க. பட் உண்மைதான். தண்டபாணி பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட் வந்து தேவையா? குரங்கு தேவையா? லவ் பண்ணலையா? என்னையா? என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க?